Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தைராய்டு. ஸோ தைராய்டு அப்படின்னா நம்ம மேலோட்டமாக என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தா, இப்போ யாராவது ஒருத்தவங்க ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே இருக்காங்க, இப்போ ஒரு கேர்ள் வந்து ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை தைராய்டு இருக்கும் அந்த மாதிரி சந்தேகப்படுவாங்க. ஸோ அவ்வளோதான் மேலோட்டமாக நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தைராய்டு வந்து எதனால் வருது, தைராய்டு இருந்தால் கன்சீவ் ஆக முடியுமா, அப்படி கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சியில் எதுவும் பாதிக்கப்படுமா, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட உடம்பில் இருக்கிற கழுத்து பகுதியில் எண்டோக்ரைன் சுரப்பிகளில் ஏற்படுற பிரச்சனை தான் தைராய்டு பிரச்சனை. ஸோ இந்த தைராய்டு ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான அளவில் வருது. ஸோ இதை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, கழுத்தில் பட்டாம்பூச்சி போல் இருக்கிற தைராய்டு சுரப்பில் மாற்றம் உண்டாகும்போது ஏற்படுற பிரச்சனை தான் தைராய்டு பிரச்சனை. ஸோ தைராய்டில் 2 வகை இருக்குது, ஹைப்போதைராய்டு அண்ட் ஹைப்பர் தைராய்டு. தைராய்டு பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான அளவில் தாக்குது. ஸோ இது பரம்பரையாகவும் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா அயோடின் சத்து குறைவாக இருக்கிறதுனாலையும் வரலாம். ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இது நம்ம முழுமையாகவே குணப்படுத்த முடியும். ஸோ இதுக்கு முறையான மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது முழுமையான அளவில் நம்மளால் குணப்படுத்த முடியும். ஒரு பெண்ணும் பூப்படைதலிருந்து மெனோபாஸ் வரைக்கும் நிறைய ஹார்மோன் மாற்றங்களை சந்திக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் தைராய்டு சுரப்பில் இருக்கிற மாற்றம். ஸோ என்ன மாதிரியான சிம்டம் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா ஒரு உமன் வந்து ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, சுறுசுறுப்பாகவே இல்லை, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுவும் தைராய்டு குறைவுக்கான ஒரு சிம்டம் தான். ஸோ இதுக்கு வேறு என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களால் ரொம்ப வெயில் தாங்க முடியாது. ஸோ அதே மாதிரி ரொம்ப குளிரையும் தாங்க முடியாது. வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடம்பு வந்து செட் ஆகாது. ஸோ உடலோட எடை திடீர்னு ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கும். சில பேருக்கு காலில் வந்து வீக்கம் உண்டாகலாம். சில பெண்களுக்கு அவங்களோட குரலில் வந்து ரொம்ப முரடாக இருக்கிற மாதிரி, அதாவது பெண் தன்மை வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, முடி உதிர்வு. சில பெண்களுக்கு வந்து ரொம்ப முடி உதிர்வு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு தலையில் மட்டும் இல்லாமல் புருவ முடி கூட அதிகமாகவே உதிரலாம். ஸோ உணவு வந்து சீராக எடுத்துகிட்டே இருந்தால் கூட மலச்சிக்கல் உண்டாகும். ஸோ தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கிற பட்சத்தில் மாதவிடாய் பிரச்சனை உங்களுக்கு வந்து வரும். ஸோ தைராய்டு பிரச்சனை என்ன செய்யும் அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சியில் குறைபாடை உண்டாக்கும். ஸோ தைராய்டு நேரங்களில் கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பு அதிகமாகும்போது அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு உண்டாகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தைராய்டு இருக்குது, நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட வந்து கேட்கணும். ஏன் அப்படின்னா இது கருச்சிதைவு உண்டாக்குறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ ஏன் கர்ப்பகாலம் முழுவதுமே கூட தைராய்டு நீடிச்சிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குறைப்பிரசவம் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ தைராய்டு இருக்கிற பெண்கள் கன்சீவாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தைராய்டு குணப்படுத்துறதுக்கான ஃபஸ்ட்டு வந்து அந்த வாய்ப்பை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ரொம்ப பயப்பட வேணாம் தைராய்டுன்னு நினச்சி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது, ஏதாவது சிம்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட டெஸ்ட் எடுத்துங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. தென் என்ன எடுப்பாங்க அப்படின்னா TSH அப்படிங்கிற டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து தைராய்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தைராய்டு வந்து சீராக சுரக்கிறதுக்கான டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ தைராய்டு வந்து சீராகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 month 3 month நீங்கள் ரெகுலராக டேப்லெட் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு டைம் TSH டெஸ்ட் எடுத்து தைராய்டு சீராக சுரக்குதா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி தைராய்டு டெஸ்ட்
எடுக்கிறீங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ டேப்லெட்லாம் சாப்பிட்றீங்க. தைராய்டு சீராக சுரக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் கூட திருப்பியும் ஒரு தடவை தைராய்டு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னா தைராய்டு குறைவாக சுரக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டைமும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது TSH அதாவது தைராய்டு டெஸ்ட்டுமே கன்சீவான டைத்தில் டாக்டர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தைராய்டு குறைவாக சுரக்குதா அதிகமாக சுரக்குதான்னு. அதுவுமே முறையான சிகிச்சை மூலமாக நம்ம வந்து சரி செய்ய முடியும். ஸோ தைராய்டு குறைவாக சுரக்குது கன்சீவான டயத்தில் அப்படின்னா அது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏதாவது உங்களுக்கு சுறுசுறுப்பு தன்மை குறைவாக இருக்குது, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் சிம்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி TSH டெஸ்ட்டு எடுக்க சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது அப்பப்போ தைராய்டு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களே கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க தைராய்டு இருந்தது அப்படின்னா கன்சீவ் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி இப்போ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தைராய்டு இருந்தாலுமே கூட முறையான ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து கன்சீவ் ஆக முடியும். தைராய்டு சீராக சுரக்க வைக்க முடியும். ஸோ இந்த தைராய்டு அப்படிங்கிற பிரச்சனை வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்குது. ஸோ கருமுட்டையில் நீர் கட்டி இருக்குது. தென் வந்து கழுத்தில் வந்து வீக்கம் உண்டாகுது கழுத்து பகுதியில். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த விதமான சிம்டம் இல்லாமல் கூட தைராய்டு பிரச்சனை வரலாம். ஸோ வெயிட்டு சில பேருக்கு திடீர்னு கூடும், சில பேருக்கு வெயிட்டு திடீர்னு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரியான சிம்டமும் இருக்கும், சிம்டம் இல்லாமலும் இருக்கலாம். பெண்களுக்கு வந்து பருவமடைதலிருந்து உங்களுக்கு 40 வயதுக்கு அப்புறமும் கூட ஸோ இந்த தைராய்டு பிரச்சனை வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்ம டேப்லெட் மூலமாக சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ரொம்ப பயப்பட தேவை கிடையாது. ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுலையும் குழந்தை பிறக்கிறதுலையும் எந்த பிரச்சனையுமே இருக்காது.